السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக மகத்தான பலன் கிடைக்கும். நடக்காது என்று நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் வேகமாக நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இஹ்லாஸோடு ஓத வேண்டும். இவ்வாறு நாம் ஓதக்கூடிய நேரத்திலே நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். ஒரு மனிதனுடைய துஆ எவ்வாறு கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ தாமதமாகவோ அந்த துஆ கபூலாகும். அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றுகின்றான். அந்த துஆவின் மூலமாக அவருக்கு ஏதாவது கெடுதிகள் ஏற்படுமாயின் அதனை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அதே போன்று மூன்றாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நாளை மறுமையுடைய நாளில் அதற்குரிய பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை. நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நாள் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து தருவான். இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 3 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹல் லதீம் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யு அல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யு அல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.